அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எத பத்தின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்க கையில ஏடிஎம் கார்டு அப்படிங்கிறது இருந்தாலே போதும். நீங்க ரூ. 2,00,000 வரைக்கும், ஏன் ரூ. 2,00,000லேருந்து ரூ. 10,00,000 வரைக்கும் காப்பீடு தொகையா பெற முடியும். அத பத்தின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்குரிய வீடியோல குடுத்துருக்கேன். உங்க கையில ஏடிஎம் கார்டு இல்லைன்னா டெபிட் கார்டு இது எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா, இத பத்தின நெறைய தகவல் உங்களுக்கு தெரியாம இருக்கு. அத தான் இந்த வீடியோல குடுத்துருக்கேன். வீடியோவ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. குறிப்பா இந்த தகவல் அப்படிங்கிறது நெறைய பேருக்கு தெரியாம தான் இருக்குது. அதனால தான் இந்த வீடியோ அப்படிங்கிறது போடுறேன். இந்த வீடியோவில் இந்த காப்பீடு அப்படிங்கிறது என்ன, யார் யாருக்கெல்லாம் இது கிடைக்கும், என்னென்ன நிபந்தனைகள் இருக்குது, எப்படி இதை வாங்குறது, கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறதையும், என்னென்ன ஆவணங்கள் இதுக்கு தேவை அப்படின்னு முழுமையாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா கடைசியில் சொல்ல போகக்கூடிய சில முக்கியமான தகவல் அப்படிங்கிறது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாதிரி அரசு சார்ந்த திட்டங்கள், வங்கி அப்டேட்கள், புதிய விதிமுறைகள், பயனுள்ள தகவல்கள் இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனில் ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் போடக்கூடிய இது மாதிரியான ரெகுலர் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைஞ்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளில் நிறைய பேர் இன்றைக்கி ஏடிஎம் இல்லாமல் இருக்கவே மாட்டோம். ஏடிஎம் இல்லைன்னா டெபிட் கார்டு இது ரெண்டுமே இல்லாமல் இருக்க மாட்டோம். ஏன்னா ஒவ்வொரு நபருமே வங்கி கணக்கு இல்லாத நபராக இருக்கவே மாட்டாங்க. ஒரு நபரின் பேரில் கிட்டத்தட்ட 2-3 அக்கௌண்ட்டு இருக்கும். ஏன் 4-5 அக்கௌண்ட் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய இந்த கால சூழ்நிலையில் சம்பளம் வாங்குறதுக்காக அதுக்கு ஒரு தனி வங்கி கணக்கு இருக்கும். சேமிப்பு கணக்குக்காக ஒரு வங்கி கணக்கு இருக்கும். பென்ஷன் தொகை வாங்குறதுக்காக ஒரு வங்கி கணக்கு இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை கணக்கு வச்சுருந்தாலும் சரி, பேங்க் அக்கௌண்ட் எந்த அக்கௌண்ட் கனரா பேங்க், எஸ்பிஐ பேங்க், ஐஓபி பேங்க் இந்த மாதிரி வேறு அக்கௌண்ட்டில் நீங்கள் கணக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் சரி, அங்கே நீங்கள் வங்கி கணக்கு ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏடிஎம் கார்டு அப்படிங்கிறது, இல்லைன்னா டெபிட் கார்டு அப்படிங்கிறது கொடுப்பாங்க. இந்த ஏடிஎம் கார்டு அப்படிங்கிறது உங்கள்கிட்ட கொடுக்குறாங்கன்னா கொடுக்குறப்பயே நிறைய வங்கிகள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா விபத்து காப்பீட்டு பாதுகாப்பையும் சேர்த்து பதிவு பண்ணிடும். இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒரே ஒரு வங்கிக்கு மட்டும் கிடையாது. எஸ்பிஐ, இந்தியன் பேங்க், கனரா பேங்கு, பேங்க் ஆஃப் பரோடா, பஞ்சாப் பேங்கு, அதாவது யூனியன் பேங்காக இருக்கட்டும், இல்லைன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்கு, ஐசிஐசி பேங்கு, ஆக்சிஸ் பேங்கு இது மாதிரி அரசு அண்ட் தனியார் பேங்க் எதுவாக இருந்தாலும் சரி, டெபிட் கார்டுகள் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அதுக்குன்னு தனியாக காப்பீட்டு வசதி அப்படிங்கிறது இருக்கும். இந்த காப்பீட்டு தொகை எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது. உங்களுடைய கார்டு பொறுத்து வேரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ரூபே கார்டாக இருக்கலாம், இல்லைன்னா விஷா, மாஸ்டர் கார்டு இந்த மாதிரி வேறு கார்டு இருக்கும். அதே மாதிரி கிளாசிக்கு, கோல்டு, பிளாட்டினம், சிக்னேச்சர் இந்த மாதிரி சொல்லக்கூடிய நிறைய வகை கார்டுகள் அப்படிங்கிறது இருக்குது. எந்தெந்த கார்டுக்கு எந்த மாதிரியான காப்பீடு பொருந்தும் அப்படின்னு ஒவ்வொரு கார்டுக்கும் ஒவ்வொரு விதமாக கொடுத்துருப்பாங்க. ஒரு சில கார்டுகளுக்கு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் காப்பீட்டு தொகை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில கார்டுகளுக்கு 2 லட்சம் வர வரைக்கும் உங்களுக்கு காப்பீடு இருக்கும். சில கார்டுகளுக்கு ப்ரீமியம் கார்டுகளுக்குனா 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் கூட உங்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, ஏடிஎம் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா பணம் வாங்குறதுக்கும் எடுக்கிறதுக்கும் மட்டும் கிடையாதுங்க. இந்த காப்பீட்டுக்கு வங்கி அண்ட் உங்களுடைய கார்டு நிறுவனங்கள் நிர்ணயித்திருக்கக்கூடிய நிபந்தனைகள் இருக்கும். அந்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்யப்பட்டிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு காப்பீட்டு தொகை அப்படிங்கிறது கிளைம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, நம்மளுக்கு வங்கிகள் எப்படி வேறு வங்கி இருக்கும், கனரா பேங்கு, எஸ்பிஐ பேங்கு, இந்தியன் பேங்கு, ஐஓபி பேங்குன்னு வேறு வங்கி இருக்கோ, அதே மாதிரி தான் நான் ஏற்கனவே சொன்ன கார்டு டைப் அப்படிங்கிறதும் வேறு வங்கிகள், அதாவது வேறு கார்டு நிறுவனங்கள் அப்படிங்கிறது இருக்கும். கார்டுக்கு வேறு மாதிரி இருக்கும். அது பிளாட்டினம், அந்த ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ரூபே, பிளாட்டினம், மாஸ்டர் பேட்டு, விஷா, சிக்னேச்சர் இந்த மாதிரியான அந்தந்த கார்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரீமியம் கார்டாக இருந்துச்சுன்னா அந்த தொகைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு காப்பீட்டு தொகை எவ்வளோ கிடைக்கும், அதை எவ்வளோ பிடிக்கணும், உங்களுக்கு தகுதி வரம்புகள் என்னென்ன இருக்குன்னு தனியாக கொடுத்துருப்பாங்க. அதுவே நார்மலாக உங்களோட வங்கி, அதாவது உங்களுடைய கனரா பேங்காக இருக்கட்டும், இல்லைன்னா எஸ்பிஐயாக இருக்கட்டும், இல்லை ஐஓபி, இந்தியன் பேங்க் எந்த பேங்காக இருந்தாலும் சரி, அது ப்ரைவேட் ஆர் உங்களுக்கு கவர்மெண்ட் பேங்காக இருந்தாலும் சரி, அது சில விஷயங்களை நிர்ணயித்திருக்கும். அந்த நிர்ணயத்தை நீங்கள் பூர்த்தி செஞ்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு காப்பீட்டு தொகை அப்படிங்கிறது கிடைக்கும். குறிப்பாக சொல்லணும்னா, இந்த காப்பீடு யாருக்கெல்லாம் கிடைக்கும்,
எப்படி கிளைம் செய்யலாம், அதாவது எப்படி நம்ம வாங்குறது, என்னென்ன ஆவணங்கள் தேவை, இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷனை இனி நம்ம பார்க்கலாம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த காப்பீடு அப்படிங்கிறது சாதாரண இன்சூரன்ஸ் மாதிரி கிடையாது. தனியாக பணம் கட்டி எடுக்கணும் அப்படின்ற அந்த மாதிரியான திட்டம் கிடையாது. இப்போ நம்ம எல்ஐசி இன்சூரன்ஸ் அப்படின்னா மாதம் மாதம் 2500 இல்லை 1500 அந்த மாதிரி மாதம் மாதம் ஸ்கீம்லேயும் கட்டுவோம். இல்லைன்னா 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸோ இல்லை ஹாஃபலி குவார்ட்டர்லி இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். 2 மாதத்துக்கு ஒரு டைம் இல்லை 3 மாதத்துக்கு ஒரு டைம் இல்லைன்னா 6 மாதத்துக்கு ஒரு டைம் இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம்னு 15,000 இந்த மாதிரி நம்ம லைஃப் இன்சூரன்ஸ் இந்த மாதிரியான இன்சூரன்ஸ் கவரேஜுக்கு நம்ம இந்த மாதிரி தான் அமௌண்ட் அப்படிங்கிறது கட்டுவோம். ஆனால் அந்த மாதிரி திட்டம் கிடையாது இந்த ஏடிஎம் கார்டு மூலயமா நம்ம பெறக்கூடிய காப்பீடு திட்டம் அப்படிங்கிறது. உங்களுக்கு கொடுத்துட்ருக்கக்கூடிய இந்த ஏடிஎம் கார்டு அப்படின்றதுல ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் கவரேஜ் அப்படிங்கிறதும் இணைக்கப்பட்டிருக்கும். இப்போ இருக்கக்கூடிய நிறைய பேங்கில் கொடுக்கக்கூடிய ஏடிஎம் கார்டில் இது கட்டாயம் இணைச்சிருக்காங்கங்க. ஏற்கனவே உங்களுக்கு பழைய விதமாக கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஏடிஎம் கார்டுகளில் வேணால் உங்களுக்கு இது இணைக்காமல் இருக்கலாம். ஆனால் இப்போ புதுசாக உங்களுக்கு கொடுத்துட்ருக்கக்கூடிய எல்லா ஏடிஎம் கார்டுகளுக்கும் இன்சூரன்ஸ் கவரேஜ் அப்படிங்கிறது கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இதுதான் ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் கவரேஜ் அப்படிங்கிறது. அதாவது உங்கள் கையில் ரூபே, விஷா இல்லை மாஸ்டர் பேட் டெபிட் கார்டு இருந்தாலும் சரி, உங்களுடைய கார்டுக்கு இந்த காப்பீடு அப்படிங்கிறது பாதுகாப்பு இருக்குதா அப்படின்றத உங்களுடைய வங்கியிலேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய கார்டு ஏடிஎம் கார்டு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் உங்களோட வங்கிக்கு எடுத்துகிட்டு போய் இந்த கார்டுக்கு எனக்கு காப்பீடு இருக்கா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சில இடங்களில் ஒரு சில வங்கிகளில் அந்த காப்பீடு நிர்ணயிக்கப்படாமல் கூட இருக்கலாம். அதனால தான் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். எல்லா கார்டுகளுக்குமே ஒரே அளவு காப்பீடு இருக்காது. நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் கார்டோடைய வகையை பொறுத்து அது சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பிளாட்டினம், சில்வர் அந்த மாதிரியான கார்டு வகைகளுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு காப்பீட்டு தொகையும் வேறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில கார்டுகளுக்கு 2 லட்சம் ரூபாய், ஒரு சில கார்டுகளுக்கு 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் பாதுகாப்பு மூலிமா காப்பீட்டு தொகையை நீங்கள் பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நீங்கள் இன்னொரு விஷயத்த முக்கியமாக கவனிக்க வேண்டியது அவசியம். இந்த காப்பீடு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த டெபிட் கார்டை வாங்கி குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே பயன்படுத்தி இருக்கணும். ஏன்னா அந்த நிபந்தனையின் அடிப்படையில் தான் அந்த கார்டு அப்படிங்கிறத உங்ககிட்ட கொடுப்பாங்க. அதனால தான் உங்களுக்கு கார்டுக்கு என்னென்ன விதிகள் இருக்குது, விதிமுறைகள் இருக்குது அப்படின்றத வங்கியில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு கார்டு, டெபிட் கார்டு கொடுக்குறாங்கன்னா அது நீங்கள் குறிப்பிட்ட நாளில் எவ்வளோ வரவு செலவு வைக்கிறீங்க, அதே மாதிரி என்ன மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்தும் உங்களுடைய பேங்க் அப்படிங்கிறது நோட் பண்ணிகிட்டே இருக்கும். அதை நோட் பண்ணி நீங்கள் தகுதியானவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட கார்டுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் அப்படிங்கிறது கொடுக்கும். அதுக்கு உங்கள் கார்டு கவரேஜில் இருக்கா அப்படின்றத உங்களுடைய பேங்குக்கு போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அடுத்தது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காப்பீட்டுக்கு யாரெல்லாம் கிளைம் செய்யலாம். நம்ம ஏடிஎம் கார்டு வச்சுருக்கோம், ஆனால் இதுக்கு இருக்கா இல்லையா அப்படின்றது அடுத்த கட்ட விஷயம். இதை நான் எப்படி கிளைம் பண்ணுறது, இருந்துச்சு அப்படின்னா எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருவேளை கார்டுதாரர் விபத்தில் உயிரிழந்தாலோ இல்லை அவருக்கு ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, இந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருந்தாலோ காப்பீட்டு விதிமுறைகள் மூலயமா குறிப்பிட்டுள்ள நிரந்தர ஊனம் ஏற்பட்டாலோ அவருடைய நாமினி அல்லது சட்டப்படி உரிமை பெற்றுக்கக்கூடிய குடும்ப உறுப்பினருக்கு இந்த காப்பீட்டு தொகை அப்படிங்கிறது கிளைம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு புரியும்படி சொல்லணுன்னா, இன்கேஸ் நான் உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், இப்படி தான் நடக்கும் அப்படின்னு யாரையும் எடுத்துக்க வேணாம். ஜஸ்ட் உதாரணத்துக்கு தான், அவ்வளோதான். இன்கேஸ் நாளைக்கு எனக்கே ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது அப்படின்னா நான் ஒரு ஏடிஎம் கார்டு அப்படின்றது வச்சுருக்கேன், அதுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது, ஆனால் எனக்கும் அது தெரியல, என்னோடய வீட்டில் இருக்கவங்களுக்கும் தெரியல அப்படின்னாலும் நாளைக்கு அந்த விபத்தில் நான் இறந்துட்டாலோ இல்லை அப்படின்னா எனக்கு நிரந்தர ஊனம் ஏதாவது ஏற்பட்டுருச்சுனாலோ எப்போவுமே வங்கி கணக்கில் நம்ம பேங்க் ஓப்பன் பண்ணுறப்பே அதுக்கு நாமினி யார் அப்படின்னு சொல்லியும் கேட்பாங்க. ஏன்னா நாமினி நேம் அப்படிங்கிறதும் நம்ம குறிக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல யார் பேரை கொடுத்துருக்கீங்களோ, உங்கள் ஒய்ஃபு, சன்னு இல்லை மனைவியாக இருக்கட்டும், அதாவது பிள்ளையாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா பையன், மக, யாராக வேணால் இருக்கட்டும், அவங்களே யாரை நீங்கள் நாமினியாக வச்சுருக்கீங்களோ அவங்க இந்த காப்பீடுகளை கிளைம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அது சம்மந்தப்பட்ட வங்கிக்கு தகவல் தெரிவிக்கணும். இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, இல்லை இந்த மாதிரி அவங்களுக்கு இறந்து போயிட்டாங்க, இந்த மாதிரியான தகவலை நீங்கள் செலுத்தணும். அங்கே தகவலை கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் வங்கி காப்பீடு கிளைம் விண்ணப்ப படிவம் அப்படிங்கிறத பூர்த்தி செஞ்சு தேவையான ஆவணங்களோடு சமர்ப்பிக்கணும். அதுக்கு என்னென்ன ஆவணங்கள் அப்படின்றத கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைம் விண்ணப்ப படிவம், என்ன விண்ணப்பம் நீங்கள் இது பண்ணுறீங்களா, ஃபுல்ஃபில் பண்ணுறீங்களா அந்த விண்ணப்ப படிவம், கார்டுதாரருடைய
அவங்களுடைய இறந்து போயிட்டாங்க அப்படின்னா இறப்புச் சான்றிதழ், இல்லைனா விபத்து ஏற்பட்டுருச்சு அப்படின்னா எஃப்ஐஆர் சான்றிதழ் அப்படிங்கிறது கொடுக்கணும். போஸ்ட்மார்ட்டம் அறிக்கை கொடுக்கணும். இறந்து போயிருந்தாங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் அந்த அறிக்கை அப்படிங்கிறது இருக்கணும். டெபிட் கார்டு அல்லது அதனுடைய விவரங்கள், அவங்க வச்சுருக்கக்கூடிய ஏடிஎம் கார்டு இருக்குது இல்லையா, அதோடைய விவரங்கள், அந்த கார்டுமே நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க. வங்கி கணக்குடைய விவரம், அவங்களுடைய பாஸ்புக் வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் நாமினியாக யார் பேர் கொடுத்துருக்காங்களோ அவங்களுடைய ஆதார், அவங்களுடைய பேன் கார்டு அண்ட் அடையாள ஆவணங்கள், ஓட்டர் ஐடி, ஆதார் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட்டு, இந்த மாதிரி எதுவாக வேணா இருக்கலாம். ஏதாவது ஒரு அடையாள அட்டையை நீங்கள் எடுத்துக்கணும். இதை வந்து இந்த ஆவணங்கள் எல்லாத்தையும் சரியாக நீங்கள் ஃபில்ஃபில் பண்ணி சமர்ப்பிச்சிங்க அப்படின்னா வங்கி கணக்கு அப்படிங்கிறது, அதாவது வங்கி வந்து இன்சூரன்ஸ் நிறுவனத்துக்கு இதை பற்றி சில தகவலை கொடுத்து அது மூலயமா உங்களுக்கு காப்பீட்டு தொகை அப்படிங்கிறது கிளைம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். வீட்டில் யார்கிட்டையாச்சும் ஏடிஎம் அல்லது டெபிட் கார்டு இருந்துச்சு அப்படின்னா இன்னும் ஒரு முறை உங்கள் வங்கியை தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்டுக்கு இந்த ஆக்சிடெண்ட் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குதா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் எத்தனை நபர் இருந்தாலும் சரி, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லா நபர் மேலேயும் ஒரு வங்கி கணக்கு இருக்கும். வங்கி கணக்கு வச்சுருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வங்கி அப்படிங்கிறது உங்களுக்கு ஏடிஎம் கார்டு ப்ரொவைட் பண்ணிவிடும். அப்படி இருக்கிறப்ப அவங்க கொடுக்கக்கூடிய ஏடிஎம் கார்டு ரூபேவா, சிக்னேச்சரா, இல்லை வேறு என்ன கார்டு அது அப்படின்றத பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அகெயின் அந்த கார்டை உங்களுடைய வங்கிக்கு போய் இதில் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் அது கூடவே எவ்வளவு தொகை காப்பீடு கிடைக்கும், அதுக்கான நிபந்தனைகள் என்ன, இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பலருக்கும் இந்த தகவல் தெரியாமல் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மை கூட கிடைக்காமலே போயிடுது. எனவே இந்த தகவலை முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். உங்களுடைய ஏடிஎம் கார்டு இல்லைன்னா டெபிட் கார்டாக இருக்கட்டும், இது காப்பீட்டு தொகைக்கு, அதாவது விபத்து காப்பீட்டு பாதுகாப்போடு இருக்குதா இல்லையா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. யாரோட பேச்சை நம்பியும் சும்மா இருக்காதுங்க. நேரடியாகவே உங்களுடைய வங்கி, கனரா பேங்காக இருக்கலாம், இல்லை இந்தியன் பேங்கு, எஸ்பிஐ பேங்கு, ஐசிஐசிஐ பேங்க், அது தனியார் பேங்க், அரசு பேங்க், எதுவாக இருந்தாலும் சரி, அங்கே போய் உங்கள் ஏடிஎம் கார்டு காமிச்சு இதில் ஆக்சிடெண்ட் கவரேஜ் அப்படிங்கிறது இருக்கா, இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இல்லை எனக்குன்னா வங்கிக்குன்னா போகிறதுக்குன்னா டைமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு வங்கிக்கும் ஹெல்ப்லைன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அதாவது ஒவ்வொரு வங்கிக்கும் வாடிக்கையாளர் சேவை எண் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இல்லையா, அதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஒரு கார்டு இருக்குது, என்னோடய பேரில் இருக்குது, இந்த கார்டுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கா அப்படின்னு நீங்கள் மொபைல் மூலியமாகவே இருந்த இடத்துலேருந்து இதை பற்றின டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, உங்கள் வங்கி கணக்குக்கு நாமினியோட பெயர் சரியாக பதிவு செஞ்சுருக்காங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அந்த நாமினியோட பேரில் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஆதார் ஐடியில் வந்து உங்களுக்கு பேர் வந்து இதில் வந்து சந்தன பிரியா இப்போ இருக்குது, அதில் வந்து இப்போ இல்லை. ஆதார் ஐடியில் வந்து சந்தன பிரியா அப்படின்றதுல இப்போ இடையில இருக்குது. சந்தன பிரியா அப்படின்னு சொல்லி சந்தன பிரியான்னு சொல்லி அந்த இப்பு இடையில இருக்குது. ஆனால் உங்களுக்கு நாமினின்னு நீங்கள் எழுதி கொடுத்த பேரில் இப்போ இல்லை அப்படின்னா அதுவே உங்களுக்கு மிஸ்டேக்காக வரும். ஏன்னா கார்டு வெரிஃபிகேஷன், அதாவது அரசு ஆவணங்கள் எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் நாமினியோட பேர் என்ன கொடுக்குறீங்களோ அந்த பேர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டான ஸ்பெல்லிங்கோட அண்ட் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா ஸ்பேஸ் விட்டு கொடுங்க. எப்படி உங்களுக்கு ஏடிஎம் கார்டு ரொம்ப அவசியமோ அதே மாதிரி அதை நாளைக்கு கிளைம் பண்ணுறதுக்கு நாமினியோட பேர் அப்படிங்கிறதும் அவசியம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் டெபிட் கார்டு காலாவதி ஆகாமல் இருக்கா, அதாவது எக்ஸ்பிரி ஆகாமல் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அப்படி எக்ஸ்பிரி ஆகியிருந்துச்சு அப்படின்னா புதுப்பிச்சுக்கோங்க. சில கார்டுகளுக்கு குறிப்பிட்ட கால பயன்பாடு அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. சில நிபந்தனைகள் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு கார்டுக்கான முழுமையான விதிமுறைகளை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரியான சிறிய தகவல்கள் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அலட்சியப்படுத்தாமல் ஒரு தகவல் அப்படிங்கிறது சரியான நேரத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. இதை பற்றின அவேர்னஸ் இப்போ இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியுமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் கிடையாது. இந்த மாதிரி நம்ம வச்சுருக்கக்கூடிய ஏடிஎம் கார்டில் ஆக்சிடெண்ட் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத நம்ம கவரேஜ் பண்ண முடியும். கிட்டத்தட்ட 10 லட்சம் வரைக்கும் இதில் நம்ம பெற முடியும் அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் இதை உடனே ஷேர் பண்ணுங்கள். இல்லைன்னா இருந்த இடத்துல உங்களோட கஸ்டமர் கேர் அப்படின்றதுல உங்கள் பேங்குக்கு தொடர்பு கொண்டு இதை பற்றின டீட்டெயிலை தெரிஞ்சுக்கோங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு தகவல் சரியான நேரத்தில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது ஒரு குடும்பத்தோடைய மிகப்பெரிய நிதி உதவியாக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இது மாதிரியான பயன் தரக்கூடிய வீடியோஸை நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, குறிப்பாக அரசு திட்டங்கள், வங்கி அப்டேட்டு, ஓய்வூதியம், ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, பேன் கார்டு, இபிஎஃப்ஓ, இது மாதிரியான நார்மல்
நார்மலாக ஒரு அரசிட்டேருந்து வரக்கூடிய முக்கியமான சலுகை, இலவசம் இதை பற்றி டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி வீடியோஸ் அப்படிங்கிறது அப்டேட் ஆகிடும். இத்துடன் இத்தகவல் முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.